உலகில் எத்தனையோ மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் மற்ற மனிதனை சாவடித்துக் கொண்டிருக்கிறான். இன்று நாம் நினைத்து பார்க்கின்ற நமது பாலமகசி இயற்கையாக மரணம் அடைந்தவர். ஆனால் வன்முறைக்கு ஆளாகி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் உலகில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைக்கின்ற பொழுது கடவுள் இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அமெரிக்காவில் அதே கடவுளை வைத்து நாங்கள் மக்களை வதம் செய்வது நியாயம்தான் என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள். பாப்பானவர் நமது கடவுள் யாருக்கும் வன்முறையை கற்பிப்பது கிடையாது, எந்த ஒரு சண்டைக்கும் வன்முறைக்கும் தோது போக மாட்டார் என்று அவர் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய வாசகத்தில் இயேசுநாதர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், அஞ்சாதீர்கள் நான் தான். அந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் மனித இனம் மறந்து விட்டிருக்கிறது. நான் தான் அஞ்சாதீர்கள். நமது கிராமத்தில் எத்தனையோ மக்கள் இறந்து இன்றைய தினம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நாம் இறந்து விட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். உண்மை அதுவல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வோரை இறந்தோரிடையே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற வசனத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஈஸ்டர் நாட்களில் வாழ்வோரை இறந்தோரிடையே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். மனிதன் மட்டும் கல்லறைகளை கட்டுகிறான், பெயர்களை பதிவு செய்கிறான், பெரிய பெரிய கெபிகளை கட்டி அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு வருடமும் நாம் சென்று திருப்பலி ஆற்றுகிறோம், பூவை வைக்கிறோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்றால் கல்லறைக்கு சென்று நாம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு கல்லறையே இல்லையே, கல்லறையே கிடையாது. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அவர் வாழ்கிறார் என்றால்